வெல்கம் டு சண்டே சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரக்கோலி. அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்றைக்கி 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 10 பல் பூண்டு, 1 துண்டு தேங்காய், 1 துண்டு இஞ்சி, இதை நல்லா அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ப்ரக்கோலிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இந்த ப்ரக்கோலி ரொம்ப சத்து நிறைந்ததாக இருக்கும். இதில் கால்சியம் இருக்குது, விட்டமின் கே சத்து இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. நல்லா இதை கலரி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்த பிறகு நமக்கு இப்போ தண்ணியெலாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு வாரம் கலந்து விட்டு சுவையான ப்ரக்கோலி ரெசிபி ரெடி.